உங்களுக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க, வாயடிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு அகலமான கடாயில எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டா வதக்கி விட்டணும். ஒவ்வொரு பொருளும் போட்ட பிறகு நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகுதான் அடுத்தடுத்த பொருளை போடணும். கொஞ்சமா மல்லி இலை, புதினா இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், 600 கிராம் அளவுக்கு சிக்கன், ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், ஒரு 1/2 லெமன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சிக்கன் ஓரளவுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையான அரிசி சேர்த்துக்கிறணும். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அந்த 2 கப் அளவு தண்ணியில 1 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றி பண்ணி பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்த கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து தலை கொதி எழுப்பி வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து இதுல போட்டு பட்டும் படாம அங்க இங்கேயும் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு வாழை இலை எடுத்து அந்த பாத்திரத்தோட அளவுக்கு கட் பண்ணி அது மேல அப்படியே மூடி வச்சுட்டு சட்டியை தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுப்புல ஒரு தோசைக்கல்ல வச்சு அதுக்கப்புறமா அந்த சட்டியை வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல மணக்க சூப்பரான டேஸ்ட்ல பிரியாணி ரெடி. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. அப்படி போற போக்குல அதை லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய்.